சேலஞ்சுங்கிற பேர்ல இவ்வளவு நாள் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டிட்டு இருந்த நாங்க இன்னைக்கு லாங் ஜேர்னியா வந்து குதிச்சிருக்கோம். அதுவும் ஒரு இன்டர்ஸ்டேட் சேலஞ்சா பாண்டிச்சேரி. ஹாய் காய்ஸ், வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். யூஸ்வலாக இந்த 3 டைலாகையும் 3 பேரும் சொல்லுவோம். ஆனால் இன்னைக்கு நான் ஒருத்த மட்டும் சொல்லி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா மீதி 2 பேர் வேற லொக்கேஷனில் இருக்காங்க. ஸோ வெல்கம் டு ட்ராவல் சேலஞ்ச், வெளியூர் சேலஞ்ச். இவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து ட்ராவல் சேலஞ்சஸ் சென்னைக்குள்ளே பண்ணிக்கிட்டு இருந்தோம். எம்டிசி பஸ்ஸு, லோக்கல் ட்ரெயின், சென்னை மெட்ரோன்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் சீக்கிரமே சொல்லிக்கிட்டு இருந்தோம், சீக்கிரமே வந்து தூரமாக போக போகிறோம், தூரமாக வந்து ட்ராவல் சேலஞ்சஸ் பண்ண போகிறோம். அதாவது சென்னையை தாண்டி ரொம்ப தூரம் இருக்கக்கூடிய பிளேசஸ்க்கு நம்மளுடைய ஸ்டைலில் ட்ராவல் சேலஞ்சஸ் 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட் ரூட்டில் 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி போகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. இன்றைக்கி அதில் முதல் கட்டமாக ஆரம்பிக்கிறது சென்னையில் இருந்து பாண்டிச்சேரி போக போகிறோம். எஸ், 3 பேர் 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 3 டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்போர்ட் மோட்ஸு, டிஎன்எஸ்டிசி பஸ் யூஸ் பண்ண போகிறோம், பிஆர்டிசி பஸ் யூஸ் பண்ண போகிறோம், ட்ரெயின் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 டிரான்ஸ்போர்ட்ஸும் யூஸ் பண்ணி என்ன டைமிங்கில் ஒன்று ரீச் ஆகுது, 3த்தையும் கம்பேர் பண்ணி ஃபேர் வைஸ் எது பெட்டராக இருக்குது, டைமிங் வைஸ் எது பெட்டராக இருக்குது, எல்லாமே வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நான் இங்கே எனக்கு பின்னாடி இருக்கிற இடத்த வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலேருந்து என்னுடைய பாண்டிச்சேரி பயணத்தை ஆரம்பிக்கிறேன். ஆப்வியஸ்லி டிஎன்எஸ்டிசி பாண்டிச்சேரி பஸ்ஸை பிடிக்க போகிறேன். டிஎன்எஸ்டிசி பஸ் மூலிமா அந்த திண்டிவனம் பாண்டிச்சேரி ரூட் மூலிமா இன்றைக்கி நான் வந்து புதுச்சேரி டெஸ்டினேஷன் ரீச் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த 2 பேர் அருவி, மாதவன் 2 பேரும் வந்து எங்கெங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க, என்ன மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் ஆரம்பிக்கிறாங்க பார்த்துட்டு வந்துடுங்க. வணக்கம் மக்களே. எஸ், ரொம்ப நாள் ஆச்சு இந்த ஏரியா பக்கம் வந்து. ஆக்சுவலி லாங் டிஸ்டன்ஸ் பஸ் ஏறுறதுக்கு இங்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான் போக போகிறோம். வயா ஈஸியார் ஏஆர்டிசி பஸ் இருந்தால் ஏறலாம் அப்படின்னு தான் இந்த சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வரிசையாக 2 பேர் வந்திருப்பாங்க. நான் 3ஆவது ஆளா 2ஆவது ஆளாலாம் தெரியல. வாங்க உள்ளே போயிட்டு என்ன பஸ் இருக்குது, என்ன டைமிங்கில் இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ண போகிறேன்னு சொல்லியிருப்பேன். பட் ஆனால் என்ன ட்ரெயின்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஸோ பின்னாடி நிற்கிறேன் பார்த்தீங்களா, ட்ரெயின் நம்பர் 16115 சென்னை எக்மோர் புதுச்சேரி ஆரோவில் எக்ஸ்பிரஸுங்க. ஸோ புதுச்சேரிக்குன்னு டெடிக்கேட்டடாக ரன் ஆகிற எக்ஸ்பிரஸ் இவன். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6:10க்கு இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ அந்த ட்ரெயினில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம புதுச்சேரி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த மெம்பர்ஷிப் ஆப்ஷன் ஓடிக்கிட்டு இருக்கு. 59 rupees மெம்பர்ஷிப் ஓடிட்டு இருக்கு. அந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம சேனல் மெம்பர் ஆகிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் பார்த்துடலாம். மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்கறத விட மெம்பர்ஸ் வந்து ஒரு நாள் முன்னாடியே பார்க்கலாம். அதாவது நார்மலாக நாங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆகுறது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இனிமேல் நீங்கள் மெம்பர்ஸாக ஆட் ஆகுறீங்க அப்படின்னா சனிக்கிழமையே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபீச்சர் தான் நம்ம இப்போ வந்து 59 rupees மெம்பர்ஷிப்பில் கொடுக்கும். விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிக்கலாம். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான்ப்பா, நாங்கள் எந்த கட்டாயமும் பண்ணலப்பா. ஆமா, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். அதுல நாங்க எந்த ஒரு இதுமே கிடையாது. இது முழுக்க உங்களோட விருப்பம் தான். நீங்க அதுல மெம்பர் ஆயிட்டீங்கன்னா எங்களுக்கு அடுத்தடுத்து ஜேர்னிஸ் பண்ண சொல்ல அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான். அடுத்தடுத்து என்ன நாங்க லாங் டிஸ்டன்ஸ் போய் வீடியோஸ் பண்றதுக்கு அது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றதுதான் நாங்க இதை எடுத்திருக்கிறது முடிவு. மறக்காம லைக் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் பக்கத்துல ஹைப் ஸ்க்ரோல் ஆகும். ஹைப்பை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ கொண்டு ஹைப் பாயிண்ட் சேர்த்து விட்டு போயிடுங்க. எங்க சேனல் க்ரோ ஆகிறதுக்கு அது கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். ஆமா, எவ்வளவுக்கு ஹைப் ஏற்றி வரீங்களோ அவ்வளவுக்கு நிறைய பேருக்கு வீடியோஸ் ரீச் ஆகும். உள்ளே வர சொல்லு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் இங்கே ரெடியாக இருக்குங்க. ஸோ ஆல்ரெடி க்ரௌடெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நம்ம ட்ராவல் பண்ண போகிற கோச்சோட இன்டீரியரில் தான் இருக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோமா. ஸோ அவங்க 2 பேரும் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, அதுவும் 2 ரூட்டில். ஸோ ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஈசிஆர் வழியாக ட்ராவல் பண்ணுவாங்க, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா திண்டிவனம் வழியாக ட்ராவல் பண்ண போகிறாங்க. நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு 3 மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் தான் இன்றைக்கி சேலஞ்சாக பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அவங்க எங்கே இருக்காங்க தெரியல, அப்படியே பார்த்துட்டு வந்துடுங்க. மணி சரியா 5:45. நமக்காகவே ஒரு பஸ் வந்திருக்கு, பிஆர்டிசி பஸ். இதில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் வராதான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், வந்துருச்சு எப்படியோ. நம்ம சாஸ்திர சம்பிரதாயம் தொட்டு கும்பிட்டு வலது காலம் எடுத்து வச்சு உள்ள வந்துடுவோம். குவைட் நார்மல் தான், 3+2 பஸ் தான். நம்ம இப்போதைக்கு இந்த சீட்டில் உட்கார போகிறோம். கடைசியாக நமக்கு எந்த சீட்டு கிடைக்கணுமோ அந்த சீட்டு கிடச்சிருச்சு. கரெக்டாக சூப்பரான ஒரு வியூ சீட்டே கிடச்சிருச்சு. அண்ட் பஸ்ஸை பொறுத்தவரை லேலாண்டோட BS6 பஸ்ஸு தான். அண்ட் ஆப்வியஸ்லி 3+2 சீட்டிங் வண்டி. ஸோ நம்ம உட்காந்துருக்க ஃப்ரண்ட் சீட்டு தான். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு ஆல் குட்.
ரொம்ப நாள்ல வருஷ கணக்கே ஆச்சு ஆக்சுவலா கோயம்பேடுல இருந்து பஸ் ஏறிங்க. ஏதோ ஒரு மாதிரி நஸ்டாலஜியா மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. சரியா மணி 6, ஷார்ப் மணி 6 கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் விட்டு வெளியே வந்துட்டோம். இதுல இருந்து எவ்வளவு டைம் ஆகுது அப்படின்றதான் நமக்கு இன்னைக்கு கணக்கு. ரொம்ப காலியாக தான் இருக்குது எல்லா பஸ்ஸுமே இன்றைக்கி. ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. நானும் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு சீட்ஸுமே வந்து புக் ஆகலை. 2 பஸ்ஸஸ் இந்த நைட் டைமில், அதாவது ஈவினிங் டைமில் கிளம்புற 2 பாண்டிச்சேரி பஸ்ஸஸ் கிளாம்பாக்கத்துலேருந்து காட்டுது. ஒன்று வந்து 6 மணி சர்வீஸ், இன்னொன்று வந்து ஈவினிங் 7 மணி சர்வீஸ். நான் 7 மணி சர்வீஸில் டிக்கெட் புக்கே பண்ணிட்டேன். 49 சீட்டு வேக்கண்ட் இருந்துச்சு, அதாவது ஒரு சீட்டு கூட புக் ஆகலை. 49 சீட்டு வேக்கண்டாக தான் இருந்துச்சு. நான் ஒருத்தன் மட்டும் தான் புக் பண்ணேன், அதுவும் இன்றைக்கி காலையில் தான் புக் பண்ணேன். முன்கூட்டியே எதுக்கு புக் பண்ணேன்னா, அந்த ஃப்ரண்ட் சீட் நமக்கு வேணும், அதுக்காக தான் புக் பண்ணேன். புக்கிங் ஆப்ஷன் இருக்கும்போது அந்த ஃப்ரண்ட் சீட் வந்து நம்மளுக்கு தாராளமாக கிடச்சிரும், அதனால தான் புக் பண்ணேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பெரிய கூட்டம்லாம் எதுவுமே இல்லை. 7 மணி பஸ்ஸில் புக் பண்ணியிருக்கு. என்ன ரூட் வழியாக போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்துடலாம். நம்ம போக போகிற ரூட்டு, நான் இன்றைக்கி ட்ராவல் பண்ணுற ரூட்டு இங்கே கிளாம்பாக்கத்துலேருந்து ஆரம்பித்து அடுத்து வந்து பரனூர் டோலு, ஆத்தூர் டோலு, அதை தாண்டி வந்து திண்டிவனம் ரீச் பண்ணுவோம். திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மோஸ்ட்லி இன்றைக்கி போவாங்க, கூட்டம் கம்மியாக இருக்கனால பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டு திண்டிவனம் டு பாண்டிச்சேரி பைபாஸ் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த ரூட் வழியாக இன்றைக்கி புதுச்சேரி ரீச் பண்ண போகிறோம். பெரிய க்ரௌட் எதுவும் இல்லாத ஒரு அமைதியான ஈவினிங் டைம், சூப்பராக இருக்குது இந்த மாதிரி பார்க்கும்போது. பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம் தான் நம்ம பஸ்ஸு டிஎன்எஸ்டிசி எல்லாமே பார்த்திங்கன்னா லைனாக நிற்கிறதுல இந்த சைடு தான். ஏன்னா இந்த பக்கம் 10th பிளாட்ஃபார்ம் வந்துட்டால் ஃபுல்லாக ஆம்னி பஸ் ஸ்டாண்டு 10, 11லாம். இந்த பக்கம் 9th பிளாட்ஃபார்மில் தான் நம்ம பாண்டிச்சேரி பஸ்ஸு. இந்த சைடு எல்லாம் காலியாக தான் இருக்குது. முன்னாடி மட்டும்தான் ஒரு 4 பஸ் இருக்குது. மோஸ்ட்லி அந்த 4த்தில் ஏதாச்சும் ஒரு பஸ் தான் நம்ம பஸ்ஸாக இருக்கும். ஸோ இங்கே கரெக்டாக 2 பாண்டிச்சேரி வண்டி இருக்குது, புதுச்சேரி. அதில் ஒன்று வந்து ஸ்பெஷல் வண்டி, இதோ ஃபஸ்ட்டு நிற்கிற வண்டி தான் நம்ம போகிற 7 மணி வண்டி. ஆக்சுவலி நடந்த கூத்து என்னன்னா, ஃப்ரண்ட்டில் போய் ஒரு கண்டக்டர் அண்ணா கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி 7 மணி பாண்டிச்சேரி வண்டி எதுனா அப்படின்னு கேட்டேன். எதுக்கு தம்பி கேட்குற அப்படின்னு கேட்டார். இல்லை நான் அதில் ஆன்லைன் சீட்டை புக் பண்ணியிருக்கேன், அதனால தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் சொன்னார், போய் டைம் கீப்பர் பாருங்க அப்படின்னு சொன்னார். டைம் கீப்பரை போய் பார்த்தா அவருக்கும் வந்து சரியாக தெரியல, எந்த வண்டினே சரியாக தெரியல. அதுக்கப்புறம் வந்து என் கூடயே வந்தார், வாங்க தம்பின்னு கூப்பிட்டு வந்தார். அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு வந்துட்டு நான் ஒருத்தர் மட்டும் தான் புக் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, அதே மாதிரி தான் அவங்களும் சொன்னாங்க, நீங்கள் ஒருத்தர் தான் தம்பி புக் பண்ணியிருக்கீங்க, 7 மணி கிளம்புற வண்டி இது தான். ஸோ இந்த வண்டியில் ஏறிக்கோங்க, எந்த சீட்டில் வேணாலும் உட்காந்துக்கோங்க, உங்கள் பிஎன்ஆர் நம்பர் மட்டும் தாங்க, மற்றபடி ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தான் அந்த வண்டி தான் 7 மணி கிளம்புற வண்டின்னு சொன்னாங்க. ஸோ நான் ஏறி ஃப்ரண்ட் சீட்லேயே சீட்டை போட்டேன், ஏன்னா அதுதான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஃப்ரண்ட் சீட்லேயே நான் உட்காந்துட்டு அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, கண்டக்டரானோ எதுவும் சொல்லலை. ஸோ இன்றைக்கி அந்த வண்டியில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். பார்க்கலாம் என்ன டைமிங்கில் ரீச் ஆகுதுன்னு. யூஸ்வலாக நான் வந்து புது வண்டி வரும் அப்படின்னு தான் நினச்சேன், பட் இன்றைக்கி வந்து BS4ல் ட்ராவல் பண்ண போகிறோம். BS4 ஓகே தான், எனக்கும் வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தமாக இல்லை, ஏன்னா நானும் ரொம்ப நாள் ஆச்சு BS4ல் ட்ராவல் பண்ணி. ஸோ வாங்க பயணத்தை ஆரம்பிப்போம். ஒரு 1 minute டிலேயில் சென்னை எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம ட்ரெயின் கிளம்பியாச்சுங்க. நம்ம 16115 ஆரோவில் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா டாட் ஆன் டைம் 6:10க்கு, அதாவது 6:11க்கு பார்த்தீங்கன்னா சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பிடுச்சுங்க. ஸோ இது டெய்லி ஆப்ரேட் ஆகிற ட்ரெயின். இங்கே 6:11க்கு கிளம்பி 10:15க்கு புதுச்சேரி ரீச் ஆகும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 195 கிலோமீட்டர்ஸாக 4 hours 5 minutes எடுத்துக்கிட்டு கவர் பண்ணுறதுக்கு. ரிசர்வேஷன் கோச்சில் டிடி வரமாட்டாருன்னு நினச்சேன், பட் ஆனால் டிடி இருக்காருங்க. ஸோ 2 கோச்சுக்கு டிடி ஒருத்தர் ஃபுல்லாக ரவுண்ட்ஸாக இருக்காரு. சென்னை எக்மோர்லேருந்து கிளம்புறச்சா இவ்வளோ க்ரௌடு தான் இருக்குது நம்ம ட்ரெயினில்.
ஷெட்யூல் வந்து 6:40, டைம் பார்த்தீங்கன்னா 6:38 தான் ஆகுது. க்ரௌடு நிறைய பேர் இங்கே போர்டு ஆகிறத பார்த்துருப்பீங்க. வீக் டேஸில் க்ரௌடாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த ட்ரெயினை சண்டே ட்ரை பண்ணலாம், அதுவும் ரிசர்வ் பண்ணி ட்ரை பண்ணலான்னு பார்த்தோம். பட் ஆனால் வண்டி இன்றைக்கி ஃபுல்லுங்க. கரண்ட் அவைலபிலிட்டி 6 சீட் இருந்துச்சு, 2 கோச்சு சேர்த்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அவைலபிலிட்டி 6 சீட்டு தான் இருந்துச்சு. அன்ரிசர்வ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுக்கு ஹால்ட் எதுவும் கிடையாது, இன்பிட்வீன் எதுவுமே. ஆனால் இன்பிட்வீன் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் டெடிகேட்டட் ஆப்ரேட் ஆகிற இன்னொரு ட்ரெயின் இருக்கான். ஸோ மார்னிங் இங்கேருந்து பாண்டிச்சேரி போகிற மெமோ பார்த்தீங்கன்னா எதிர்க்க வரும். ஸோ அவனை பார்ப்போம். போஸ்ட் தாம்பரம் பார்த்தீங்கன்னா வண்டி ஃபுல்லுங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடுச்சு. இது ரிசர்வேஷன் கோச்சுனால ஸ்டாண்டிங் இருக்காது. ஆனால் பக்கத்தில் அன்ரிசர்வ் கோச்சுலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங்கோடு தான் இருக்குது. ஆப்போசிட் சைடில் வரேன், பாண்டிச்சேரி சென்னை எக்மோர் மெமோங்க. இது இப்போ செம்ம க்ரௌடாக இருக்க வண்டி 12 கார் மெமோ ரேக் தான். சரி, இங்கே இந்த ஜேர்னிக்கு எவ்வளோ ஃபேர் ஆச்சுன்னு சொல்லிடுறேன். நான் பார்த்தீங்கன்னா 2Sல ரிசர்வ் பண்ணி தான் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ரிசர்வேஷன் சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாங்க. ஸோ அந்த புக்கிங் சார்ஜ்லாம் சேர்த்து 111 ரூபா எக்ஸாக்டாக ஆச்சு 2Sல ட்ராவல் பண்ணுறதுக்கு. இதே நீங்கள் அன்ரிசர்வில் ட்ராவல் பண்ணிங்கன்னா 85 ருபீஸ் தான் வேணும். இது எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் வர ட்ரெயின். இந்த ட்ரெயினில் 2 கிளாஸ் தான் இருக்குது, அன்ரிசர்வ்டு அப்புறம் 2S மட்டும் தான் இருக்கே தவிர ஏசிக்கெலாம் கிடையாது. இதே பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் இருக்குது, அந்த மெமோ காமிச்சல முன்னாடி. அந்த ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி ட்ராவல் பண்ணுறதுக்கு 35 ரூபா தான் ஃபேர். ஸோ அது பார்த்தீங்கன்னா நார்மல் லோக்கல் கேட்டகரியில் வரும். இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில் வரும். அதில் 35, இதில் 85. சென்னை எக்மோர் பாண்டிச்சேரி நடைமேடை 6இல் இருந்து புறப்பட தயாராக உள்ளது. செங்கல்பட்டு தாண்டினோடனே அடிச்சு நவுத்துதுங்க ஸ்பீடு. சவுண்டை கேட்கும் உங்களுக்கு. நம்ம கமிட்டி மெம்பர்ஸ்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவாங்களா? ஸோ மதுரைக்கார் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாவலூர் கிட்ட இருக்காருங்க. ஸோ நாவலூர் தாண்டி வந்துட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்து செங்கல்பட்டு தாண்டி போயிட்டுருக்கோமா? நம்ம வந்து செங்கல்பட்டு தாண்டி போயிட்டுருக்கோம். இவர் நவீனா பார்த்தீங்கன்னா பர்னூர் செங்கப்பெருமாள் கோயில் தாண்டி வந்துட்டுருக்காரு. ஸோ 3 பேரும் ஆல்மோஸ்ட் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ யார் எப்போ ரீச் ஆகிறோம்னு சொல்லி அங்கே போய் தான் பார்க்கணும். கோயம்பேடுலேருந்து பாண்டிச்சேரி வரையும் ஃபேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 160 ருபீஸுங்க. பரவாயில்ல. மேலே பார்த்தீங்களா, அவசியம் வாக்களிப்போம் அப்படின்னு போட்டு வாசகத்தோட இருக்குது. வாவ், நைஸ். மன்னிக்கவும், மதுரைக்கார் பேசுகிறேன்னு சொல்லி பேசியிருக்காரு. பட் ஆனால் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை. ஸோ என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக பஸ்ஸு போகிற ரூட்டை சொல்கிறாரு. கோயம்பேட்டிலேருந்து கிளம்பி கிண்டி, அண்ணா யூனிவர்சிட்டி, ஓஎம்ஆர் வழியாக மகாபலிபுரம் போயிட்டு கல்பாக்கம், மரக்காணம் வழியாக புதுச்சேரி போகுது இந்த பஸ்ஸு. ஸோ ஈசிஆர் ரூட்டில் ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு. இதை தான் இப்போ சொல்ல வராரு. பட் ஆனால் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை. கோயம்பேடுலேருந்து வண்டி கிளம்புனதுக்கப்புறம் நிறைய சீட்ஸ் வேக்கண்ட்டாக தான் இருக்குது. ஸோ மேபி கிண்டி இல்லை திருவான்மியூரில் ஃபில்லாக வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சண்டே இல்லை, எந்த டே வந்தாலும் சென்னை சிட்டியில் டிராஃபிக்கு பஞ்சம் இல்லைப்பா. அண்ணன் இங்கே ஆரம்பிச்சிட்டாப்ல. எனக்கு தெரிஞ்சு அந்த பஸ்ஸுக்கும் நமக்கு தான் போட்டின்னு நினைக்கிறேன். தெரியுதா, புதுச்சேரி அந்த பஸ்ஸுக்கு நமக்கு தான் போட்டியே. கோயம்பேட்டுல இருந்து திருவான்மியூர் வர்றதுக்கு நமக்கு 3/4 மணி நேரம் இருக்குதுங்க. ஞாயிற்றுக்கிழமை கூட அவ்வளோ டிராஃபிக்கா இருந்திருக்குது நமக்கு.
ஒரு 9:45 வாக்கில் இந்த ஹோட்டலில் ஒரு பிரேக் போட்டாங்கங்க. ஸோ ஒரு 9:45 ஆகிருக்குதுங்க. மரக்காணத்துக்கிட்ட ஒரு இடத்துல அவங்க டிரைவருங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டிருக்காங்க. நான்லாம் சாப்பிடல, எதுவும் சாப்பிடல. ஆக்சுவலி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண இது கவர்மெண்ட் பஸ்ஸஸ் எல்லாம் நிப்பாட்டுற இடம் தான். என்னத்த சொல்கிறது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ பிரச்சனை என்னென்னா ஈசிஆர் ரோடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கனால பெருசாக ஸ்பீடு போக முடியல. அதுவும் ஆப்போசிட்லேயே வர்றானுங்க. நான்லாம் கார் ட்ரைவ் பண்ணேன்னா சத்தியமாக டென்ஷன் ஆயிடுவான். அந்த பொறுமையாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. போதா கடைக்கு ஹெட்லைட்டு ஏதோ பஞ்சாயத்து போட்டுருக்குது, சஃபிஷியன்ட்டான லைட் வெளிச்சம் வரல. ஸோ ஒரு மாதிரி நார்மலாக கிராஜுவல் ஸ்பீட் தான் போயிட்டு இருக்குது. ஆனால் ஸ்பீடு போனார், பகல் நேரத்தில் போனார். அந்த ஈவினிங் டைப்பில் அந்த ஸ்பீடு அவரால் பண்ண முடியல. ஸோ எத்தனை மணி ஆகும்னு தெரில. இப்போவே கிட்டத்தட்ட ஒரு 9:50க்கு மேலே ஆயிடுச்சு. தெரில எத்தனை மணிக்கு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பஸ்ஸு யாருக்கு மெயினாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, இந்த கோயம்பேடு சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க, இல்லை எஸ்பெஷலி என்னை மாதிரி இந்த வேளச்சேரியில், இந்த கிண்டியில், இந்த ஈசிஆர் சைடு இருக்கிறவங்க, இந்த ஈசிஆர் சைடு மரக்காணம் இந்த சைடு போகிறவங்களுக்கு வந்து இந்த பஸ் ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனுங்க. எனக்கெல்லாம் வந்து வேளச்சேரியிலேருந்து ஈஸியாக நான் திருவான்மூர் போயிட்டேன்னா இந்த பஸ்ஸை ஏறி பாட்டு நம்ம வாட்டில் போயிட்டே இருக்கலாம். ஃபேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் 160 ரூபா. டிஸ்டன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கோயம்பேடுலேருந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்டு வரையும் பார்த்திங்கன்னா 165 கிலோமீட்டர்ஸ். அதாவது ஆவரேஜாக கிலோமீட்டருக்கு 1 ரூபா அப்படின்ற கணக்கு தாங்க வருது. ஒன்று யாரும் சொல்லலாம் ஆக்குபென்சி எதிரே பக்கத்தில் ஸ்டாண்டிங்கில் தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் திருவான்மியூரில் ஆரம்பிச்சு இப்போ வரையும் ஸ்டாண்டிங் தான் இருக்குது. பெருசாக என்னால் வீடியோவை எடுத்துருக்க முடியாது. அதுதான் ரீசன். ஸோ பாண்டிச்சேரிக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதுக்கப்புறம் என்னால் பேச முடியுமா என்னன்னு தெரில. அதனால தான் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வாங்க ஜேர்னி போயிட்டே இருப்போம். இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது நமக்கு. இந்த விழுப்புரம் பாண்டிச்சேரி வண்டிங்க மட்டும் இங்கே நிறுத்துறாங்க போல். ஏன்னா அதை தாண்டி தூரமாக போகிற வண்டிங்கன்னா மோஸ்ட்லி விக்ரவாண்டியில் நிறுத்தி தான் பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பரான ப்ரீமியமான இடம்னு இல்லை, ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்டாப் தான். ஆனால் விக்ரவாண்டி அளவுக்குலாம் இல்லைங்க, அதை விட மச் பெட்டர் தான். ரொம்ப நாள் கழித்து BS4ல் ட்ராவல் பண்ணுறேன். வண்டி நல்லா தான் இருக்குது, இனிமேல் வந்து நல்ல ரன்னிங் கண்டிஷன் சூப்பராகவே இருக்குது. ஆனால் என்னென்னா அந்த ஸ்மூத்னஸ் போயிடுச்சு. ஒரு புது வண்டி எடுத்தாலோ இல்லை இப்போ இருக்கிற BS6 வண்டிகளோ எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும் பிக்கப்பு, அந்தளவுக்கு இப்போ இல்லை. ஆத்தூர் டோல்கேட் தாண்டி திண்டிவனத்துக்கு கொஞ்சம் தூரம் முன்னாடி ஸ்ரீ சாய் பவன்கிற இடத்துல நிறுத்தியிருக்காங்க. TNSTC எல்லோரும் நிறுத்துவாங்க போல். எல்லோரும் இல்லை, இந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் வண்டிங்க மட்டும் நிறுத்துகிறாங்க. அண்ட் ஜேர்னியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் இல்லை, ஸ்மூத்தாகவே போகுது. க்ரௌடும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இல்லை. அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டாப்பும் போகிறதுனால பெருசாக ஒன்றும் டைம் எடுக்கிற மாதிரி தெரியல. எல்லா ஸ்டாப்பும் பைபாஸ்லேயே போகிறதுனால பெருசாக தெரியல. பட் அடுத்த ஸ்டாப் திண்டிவனம் மட்டும் உள்ளே போயிட்டு வருவாங்க. இன்னொரு 50 கிலோமீட்டர் தான் பாண்டிச்சேரி. இங்கேருந்து திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே மட்டும் போயிட்டு வெளியில் வந்துட்டா ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் பாண்டிச்சேரி தான். ஸோ நம்ம இப்போ போகிற இந்த மேல்மருவத்தூர் திண்டிவனம் ரூட்டில் டோட்டல் டிஸ்டன்ஸ் 125 கிலோமீட்டர் ஆகுது பாண்டிச்சேரி வரைக்கும். இந்த டைம் படி 2 மணி நேரம் 15 நிமிஷம் போட்டிருக்கு. பட் இது காருடைய டைமிங். கண்டிப்பாக பஸ்ஸு திண்டிவனம் உள்ளலாம் போய் போகிறதுனால டைமிங் அதிகமாகவே ஆகும்.
ஸோ இந்த இடத்துல ரொம்ப பரிதாபமான நிலையில் எனக்கு தெரிஞ்ச அருவி தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். எங்கேயோ மரக்கான பக்கத்தில் இருக்காரு. இப்போ நான் வந்து திண்டிவனம் தாண்டியாச்சு, மாதவனம் விழுப்புரம் தாண்டியாச்சு. நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா மூணு பேரும் வேறு வேறு டைரெக்ஷனில் இருந்து ஒரே இடத்துக்கு ஒரு டயகனலாக வர மாதிரி, ஒரு ட்ரையாங்கிளாக வர மாதிரி இருக்குது. வண்டிக்கு வந்து க்ளோசிங் ட்ரிப்பு, அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வெளியில் இறக்கி விட்டுட்டு அப்படியே வண்டி டிப்போக்கு போகுது. முன்னாடி மதுராந்தகம் ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணியிருப்பேன். ஸோ மேல்மருவத்தூர் ரீச் பண்ணியிருக்கோம். 10 மினிட்ஸ் டிலே இல்லைங்க. 7:46 ஷெடியூலு 7:56க்கு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெயினோட ரூட்டை நான் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம டிஸ்டன்ஸ் டைமிங்லாம் சொல்லியிருப்போம். 4 hours 5 minutes எடுத்துக்குது. 195 கிலோமீட்டர் கவர் பண்ணுதுன்ட்டு. ரூட்டு பார்த்திங்கன்னா திண்டிவனம் விழுப்புரம் போயிட்டு வில்லியனூர் வழியாக பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி போகும். ஸோ சென்னை, செங்கல்பட்டு, மேல்மருவத்தூர், திண்டிவனம். ஸோ இந்த ரூட் வழியாக தான் விழுப்புரம் வரைக்கும் போயிட்டு விழுப்புரத்துலேருந்து ஒரு டைவர்ட் எடுத்து நேராக பாண்டிச்சேரி வரைக்கும் போகும் நம்ம ட்ரெயின். Train number 16115 Chennai Egmore, Puducherry. From Chennai Egmore to Puducherry via Mainam, Viluppuram, C. Babu Samudram is arriving on platform number 1. 13 மினிட்ஸ் டிலேயில் திண்டிவனம் ரீச் பண்ணியிருக்கோங்க. ஷெடியூல் பார்த்திங்கன்னா 8:13, டைம் பார்த்திங்கன்னா 8:26 ஆகுது. க்ரௌடை காமிச்சிருப்பேன் எவ்வளோ கூட்டம் இங்கே திண்டிவனத்தில் இறங்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய புக்கிங்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு சென்னைக்கு ஒரு திண்டிவனம் வரைக்கும் இருக்குது. ஸோ ரிசர்வேஷன்லும் சரி அன்ரிசர்வ்லையும் சரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெச்சுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினில். பேலன்ஸ் இருந்த மிச்சம் கூட்டம் பார்த்திங்கன்னா அப்படியே விழுப்புரத்தில் இறங்கிடுச்சுங்க. கோச்சுக்குள்ளே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு. விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க 25 மினிட்ஸ் பிஃபோர் டைமில். ஷெடியூல் பார்த்திங்கன்னா 9:20, நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா 8:55 வந்துருச்சு. ஸ்லாக் இருக்குது. ஸோ மயிலமுக்கும் விழுப்புரத்துக்கும் பார்த்திங்கன்னா 40 மினிட்ஸ் கிட்ட ஸ்லாக் கொடுத்து வச்சுருக்காங்க. 20 மினிட்ஸ் தான் ஆச்சு வண்டி வரதுக்கு. ஸோ க்ரௌடெல்லாம் பார்த்துருப்பீங்க எவ்வளோ கூட்டம் இங்கே விழுப்புரத்தில் இறங்குச்சுன்னு சொல்லிட்டு. திண்டிவனத்துலையும் விழுப்புரத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரெயினை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 20-30 மினிட்ஸ் கிட்ட ஹால்ட் இருக்குது. 9:25 தான் இங்கே விழுப்புரத்துலேருந்து கிளம்பும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி டைவர்ஷன் அந்த லைன் எடுத்துடும் நம்ம ட்ரெயின். கோச் காம்போசிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெயினில் 13 கோச் இருக்குங்க. அன்ரிசர்வ்டு மட்டுமே 9 கோச்சும், ரிசர்வேஷன் 2 கோச்சும், SLR 2 கோச்சுமே இருக்குது இந்த வண்டியில்.
சென்னையிலேருந்து பாண்டிச்சேரிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக டெய்லி 2 ட்ரெயின்ஸ் இருக்குங்க. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா மெமோ கிளம்பும் சென்னையிலேருந்து 6:35க்கும், ஈவினிங் பார்த்தீங்கன்னா 6:10க்கு இந்த ஆரோவில் எக்ஸ்பிரஸ் கிளம்பும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இங்கேருந்து கிளம்பும், அவன் பார்த்தீங்கன்னா ஈவினிங் இங்கேருந்து கிளம்பும். ஸோ இந்த இதெல்லாம் ஓடிட்டுருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு எக்ஸ்பிரஸ் ஆப்ஷன் இருக்குங்க. ஸோ வாரத்தில் பார்த்தீங்கன்னா 6 நாள் வந்து ஒரு 3 நாள் வந்து காச்சகுடாலேருந்து பாண்டிச்சேரி போகிற எக்ஸ்பிரஸும், 3 நாள் வந்து காக்கிநாடாலேருந்து பாண்டிச்சேரி போகிற எக்ஸ்பிரஸும் இருக்குது. இன்பிட்வீன் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா புவனேஸ்வர்லேருந்து பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் இருக்குது, நியூ டெல்லி பாண்டிச்சேரி எக்ஸ்பிரஸ் இருக்குது. ஸோ மார்னிங் கனெக்டிவிட்டி இந்த ட்ரெயினெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் தான் வரும். மார்னிங் வந்து 6, 7:20, 8:30, 8:50. ஸோ இந்த ரேஞ்சஸில் தான் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி கனெக்ஷன் இருக்குது. ஈவினிங்கில் பாண்டிச்சேரிக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டி மட்டும் தாங்க இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா டெய்லி ஆப்ஷன் இருக்குது. பாண்டிச்சேரிக்கு 2 ட்ரெயின், 3வது ட்ரெயின் ஆப்ஷன் இருக்குது சென்னையிலேருந்து பாண்டிச்சேரி கனெக்டிவிட்டிக்கு. சரி, இங்கே இருக்கிற கேப்பில் எல்லோரும் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருவோமா? மதுரைக்கார கரெக்டாக பனையூர்கிட்ட இருக்கார், இவர் திண்டிவனம் கிட்டே இருக்கார். ஆனால் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த டைரெக்ஷன் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் பாண்டிச்சேரி போவோம். இவர் திண்டிவனத்துலேருந்து இந்த டைரெக்ஷனில் பாண்டிச்சேரி வருவார், மதுரைக்கார் இந்த டைரெக்ஷனில் பாண்டிச்சேரி வருவார். ஸோ நம்ம ட்ரெயினில் வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா திண்டிவனத்துலேருந்து விழுப்புரம் வந்து பாண்டிச்சேரி போகிறோம். ஏன்னா இப்படி ட்ரெயின் லைன் கிடையாது. மினிட்ஸ் டிலேயில் சின்ன பாபு சமுத்திரம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஷெடியூல் பார்த்தீங்கன்னா 9:45, டைம் பார்த்தீங்கன்னா 9:47 ஆகுது. இங்கே நம்ம ட்ரெயினுக்கு எதிர்க்க ஒரு கிராசிங் இருக்குங்க. ஸோ விழுப்புரத்துலேருந்து பாண்டிச்சேரி வரைக்கும் இது சிங்கிள் லைன் தான். எதிர்க்க பார்த்தீங்கன்னா புதுச்சேரி தாதர் சாளுக்கிய எக்ஸ்பிரஸ் வந்துட்டுருக்கான். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா 9:30 புதுச்சேரியிலேருந்து கிளம்பிட்டுருப்பான். ஸோ அவன் கிராசிங்காக கொஞ்சம் தான் நின்று தான் ஆகும் ட்ரெயின். அவன் கிராஸ் ஆன பிறகு இதுக்கப்புறம் வில்லியனூர், அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி தான் நம்மளுக்கு ஹால்ட்டு. க்ரௌடை பொறுத்த வரைக்கும் இங்கேயும் நிறைய பேர் டிபோர்ட் ஆகிறாங்கங்க. ஸோ அவங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அம்ரித் பாரத் ஸ்கீம் இங்கேயும் வேலை செய்யுதுங்க. ஃபுல்லாக இடித்து நவுத்திட்டாங்க அந்த பாண்டிச்சேரி பில்டிங்கெல்லாம். ஸோ இதான் ரிசர்வேஷன் கவுண்ட்ரு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் டைமை விட 1 minute பிஃபோர் டைமில் புதுச்சேரி ரீச் பண்ணியாச்சுங்க. ஷெட்யூல் வந்து 10:15, ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 10:14 வந்துச்சு. இப்போ இங்கேருந்து நேராக பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு போகணும். ஸோ எல்லாருமே பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வருவாங்க. 2 பேருமே பஸ்ஸில் வரதுனால பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து நிற்பாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் போய்டும். ஆல்ரெடி ஒருத்தர் வந்துட்டார், இன்னொருத்தர் வந்து மரக்கானங்கிட்ட இருக்கார். ஸோ பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் நான். அப்படியே சைலண்ட்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க, ஆடியோ ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நிறைய சேனல்ஸில் பார்த்துருக்கோம் ஆடியோ ரெக்கார்ட் ஆகலைன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நம்ம சேனலில் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்ல தான் அதோட வழி தெரியுது. மதுரைக்கார் என்னத்துக்கு தெரியலங்க, ஆடியோ சுத்தமாக ரெக்கார்ட் ஆகலை, அப்படியே ப்ளெயினாக ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த வட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் கடைசியாக வந்து குதிச்சிருக்கேன் பாண்டிச்சேரிக்கு. இந்த வாட்டி காரணம் வந்து நாங்கள் கிடையாது, இவராக தான் அந்த ரூட்டை சூஸ் பண்ணார். ஈஸியாக தான் போவேன்னு சூஸ் பண்ணார். தலைகீழாக தான் ஈஸியாக இப்படி சொதப்போன்னு. இல்லை, ஆக்சுவலாக ஸ்டார்டிங்கில் நாங்களாம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவர் திருவான்மியூர் கிட்ட வந்துட்டாங்க. சரி, இவர் தான் முன்னாடி வருவாருன்னு நினச்சோம் நாங்கள். ஈஸியாரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது. 4 ways அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் 1. அது ரொம்ப நாள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். சரி
ஈசிஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்குது, அது ஊருக்கே தெரியும். அதுவும் இல்லாம சண்டே எல்லாம் சர்ருன்னு ஹை பீம் போட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த நாளெல்லாம் ஓட்ட முடியல, கஷ்டம். பிளஸ் வண்டி லைட்டு வேற பஞ்சாயத்து பண்ணிருச்சு. ஸோ அதனால வண்டி வந்து ஒரு நார்மல் ஸ்பீட்ல தான் நம்ம வந்துச்சு. போறோம்னா பஞ்சாயத்து நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போறதுக்கு மரியாதையே இல்லை. அது திருஷ்டி வேற டிபார்ட்மெண்ட். சரி ஓகே. ஏன் வந்து ஈசிஆர் ரூட்டில் சொதப்பல் நடந்துச்சுன்னு ரீசன் சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்தது நான் தான். இங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா 10:10க்கு வந்தோம். அங்கே கிளம்புனது 7:55, 10:10, 3.25 மணி நேரம் கரெக்டாக ஆயிருக்கு. டிஸ்டன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து லோவஸ்ட் அப்படிங்கிறதுனால ஷார்ட்டஸ்ட் டைமிங்கில் நம்ம வந்தாச்சு. செகண்டாக வந்தது நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:14க்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ஸோ டைமிங் வைஸ் 2 பேருக்கு 4 நிமிஷம் தான் வித்தியாசம். இவர் பஸ் இங்கே வரும், என் ட்ரெயின் அங்கே ஒரு ட்ரெயினிங் வர முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரி தான் 6:10க்கு சென்னை எக்மோர்லேருந்து கிளம்பிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 10:14 கரெக்டாக 4 hours 4 ஹவர்ஸ்னே வச்சுக்கலாம். 4 hours 4 minutes கணக்கு. 4 ஹவர்ஸ்னே கணக்கு வைங்க, அந்த 4 நிமிஷத்துக்கு கூட கணக்கில் விட்டுருங்க. ஸோ இருக்கிறதே எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் கூட எடுத்திருக்கு. 6 மணிக்கு கோயம்பேடுல இருந்து கிளம்பின நம்மளோட வண்டி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10:55க்கு வந்திருக்குது. எவ்வளவு? ஆல்மோஸ்ட் 5 மணி நேரம். ஆல்மோஸ்ட் 5 மணி நேரம், 4 மணி நேரம் 55 நிமிஷம் கணக்காயிருக்குது நமக்கு. அதுக்கு வர ரீசன் வந்து ஈவினிங் டைம்னால. இதே ஈஸியாக ரூட்டில் மிட் டைமில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஏன்னா இன்னொன்று கோயம்பேடுல இருந்து திருவான்மியூர் வர்றதுக்கு நமக்கு கிட்டத்தட்ட 50 நிமிஷம், கரெக்டாக 45 மினிட்ஸ் ஆச்சு. சரி, ஃபேர். ஸோ எனக்கு வந்து ஃபேரை பொறுத்தவரை கோயம்பேடுல இருந்து பாண்டிச்சேரிக்கு ஈசிஆர் வழியா வர்றதுக்கு 160 ருபீஸ் ஆச்சுங்க. அதெல்லாம் வீடியோவில் சொல்லிட்டீங்க. ஆறுது லோவஸ்ட் நீங்கள் சொல்லணும். அதான் 160. 160 எந்த வந்து 125, எந்த 100 ரூபா. ட்ரெயின் தான் எப்போ ட்ரெயின் தான். அதுவும் ரிசர்வ் பண்ணி வந்ததுனால 100. இல்லைன்னா எந்த ரூட் எடுத்தாலும் ட்ரெயின் தான் லோவஸ்ட்டாக இருக்க போகுது. அது வந்து நம்ம சேலஞ்ச். ஸோ பஸ்ஸுன்னு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஃபேர் சேம் டு சேம் தான் நினைக்கிறேன். கிளாம்பாக்கனால எனக்கு 125. அதுக்கப்புறம் நான் கோயம்பேடுலேருந்து கிளாம்பாக்கம் வரணும்னா அதுக்கு ஒரு 35 ரூபா 40 ரூபா செலவு பண்ணல. சேம் டு சேம் தான். ஸோ அதனால வந்து பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. டிஃபரன்ஸ் இல்லை. ஆனால் நீங்கள் போகிற டைமிங்கை பொறுத்து நீங்கள் மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெயின் வந்து என்றைக்குமே பெஸ்ட்டு. காலைல போனாலும் சரி, சாயந்தரம் போனாலும் சரி. கொஞ்சம் கூட்டமாக இருக்கும், பட் அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டா சொன்ன டைமுக்கு கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி போயிடும். இல்லை, இந்த இதில் வந்து டிடிஆர்ல இருந்து கூட்டம் ஏற விடல. நீ ரிசர்வ் பண்ணதுனால. இதே அன்ரிசர்வ்டு அப்படிங்கும்போது அதை சொல்லணும். அன்ரிசர்வ்டு ஓகே, ரிசர்வேஷனுக்கு சொல்கிறேன். சரி ஓகே, இவ்வளோ நாள் குண்டை சட்டியில் பாண்டிச்சேரியை first time ஸ்டார்ட் பண்ணி பண்ணியாச்சு. அதில் ஒரு நிமிஷம் இரு. சரி சொல்லுங்க. இல்ல 2 பேரும் நான் சிங்க்ல பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ சொல்லுங்க. சிங்கில் தான் பேசுகிறோம். சரி சரி இவ்வளோ போதும். இவ்வளோ நாள் வந்து சென்னைக்குள்ளேயே சென்னை ரூட்ஸே பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு வந்து பாண்டிச்சேரி வரைக்கும் வந்தாச்சு. அடுத்து வந்து இன்னும் நிறைய லாங் ரூட்ஸ். இது சும்மா இப்பதான் ஸ்டார்டிங். இன்னும் லாங்லாம் இது ட்ரெய்லர்மா, மெயின் பிக்சர்ல இன்னும் அடுத்து இருக்குது. இன்னும் பிளான்லாம் இருக்கு, புக்லாம் பண்ணி வச்சிருக்கோம். எல்லாமே நீங்க பாப்பீங்க. அடுத்து அந்த புக்கிங் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு. அப்படியே அந்த மெம்பர்ஷிப் ஹைப் எல்லாத்தையும் மறக்காம வந்து மெம்பர்ஷிப்ல கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி வீடியோ பார்க்க ரெடியா இருந்துக்கோங்க. ஓகே, முடிச்சுக்கலாமா? அவ்வளவுதான். டாடா.